சென்ற காணொளியில் இயற்கையோட அற்புதமான கட்டுமான கலைஞரான தூக்கணாங்குருவி பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது இன்னொரு கட்டுமான கலைஞரான தையல் சிட்டுவை பற்றி. இது ஆங்கிலத்தில் டெய்லர் பேர்ட் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 4 முதல் 5 அங்குலம் மட்டுமே இருக்கும் இந்த சின்ன தையல் சிட்டு தன்னுடைய அலகை தைக்கிற ஊசியாகவும் தாவர நார்களை நூலாகவும் பயன்படுத்தி இலைகளில் ஓட்டை போட்டு அவற்றை ஒன்றாக இணைத்து அருமையாக கூடு கட்டும். இந்த கூடு பார்க்கவே மிக நேர்த்தியாக கையால் வடிவமைத்தது போல் இருக்கும். கூடு கட்டி முடித்ததும் கூட்டில் தன் முட்டைகளையும் குஞ்சுகளையும் பாதுகாக்கும் இந்த தையல் சிட்டு இயற்கையின் படைப்புகளில் மிகவும் சிறிய உயிரினத்திற்கு கூட அற்புதமான படைப்புத்திறன் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இதுவரை அறிந்ததில் சுமார் 13 முதல் 15 வகை தையல் சிட்டுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான தையல் சிட்டு இனங்கள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்றன. சிறிய பறவை இனமாயிருந்தாலும் தையல் சிட்டுகள் பூச்சிகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் மகரந்த சேர்க்கைக்கும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் பாதுகாப்புக்கும் உதவுகிறது. கூடுதலாக தையல் சிட்டுகளின் எண்ணிக்கை சுற்றுச்சூழல் நலத்தின் குறியீடாகவும் விளங்குகிறது. அதிகமான தையல் சிட்டுகள் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை குறிக்கும். இதுவரையில் தையல் சிட்டுகளுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்றாலும் மரங்கள் அழிப்பினால் அவற்றின் வசிப்பிடம் அழிந்து வரும் காலங்களில் அழியும் நிலைக்கு தள்ளப்படலாம். எனவே இயற்கை வளங்களை காப்பது நம் கடமை. லெட் நேச்சர் லிவ்.